அன்பார்ந்த பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி கருத்துக்களை கொண்டு வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். போராட்டம் எங்கள் இரத்த ஓட்டம், லட்சியத்தை காணாமல் ஓய மாட்டோம் என்ற வரிகளுக்கு ஏற்ப நமது கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் நாள்தோறும் போராட்ட அறிவிப்புகளையும் ஆர்ப்பாட்டங்களையும் பற்றி தனது அறிக்கையில் எழுதிக்கொண்டே வருகிறார்கள். அதன் நீட்சியாக ஜூலை 7ஆம் தேதி எனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தை பற்றி இன்றைய அறிக்கையை எழுதியுள்ளார்கள். நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தின் பங்குகளை விற்கும் முடிவை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும். அதை தமிழ்நாடு அரசே வாங்கினாலும் ஏற்புடையது. படிப்படியாக தனியார் வசம் இந்நிறுவனத்தை விற்றுவிடக்கூடாது. ஜூலை 7ஆம் தேதி நெய்வேலியில் எனது தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம். ஒத்த கருத்துடையோரும் தமிழின பெருமக்களும் தமிழ்நாட்டின் உரிமை பிரச்சனையில் ஓரணியில் திரளுவோம் என அறிக்கை எழுதியுள்ளார்கள். அந்த அறிக்கையில் ஒன்றிய அரசு மீண்டும் தனியார் மயமாக்கல் என்னும் அழிவாயுதத்தை நெய்வேலியில் தொடங்கியுள்ளது. தனியாருக்கு தாரை வார்ப்பது போல விற்பதுதான் மேலாண்மை துறையா என்ற கேள்வியையும், சராசரியாக ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் லாபம் ஈட்டும் நிறுவனத்தை தனியாருக்கு விற்க வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வியையும், விமான நிலையங்களை அதானிக்கும், ஏர் இந்தியா விமான நிறுவனத்தை டாடாவுக்கும், ஏனைய பல தொழில்களை அம்பானிக்கும் தாரை வார்த்து விட்டது. ரயில்வேயில் கூட தனியார் சரக்கு வாகனங்களுக்கு அனுமதி, தனியார் ரயில் நிலைய பராமரிப்பு என்று எல்லாவற்றையும் தனியார் மயமாக்கி, பதிலுக்கு தேர்தல் நிதி என்ற பெயரால் பாஜகவும் CSR நிதிகள் மூலம் காவிகளின் NGOக்களும் பணத்தை பெற்றுக்கொண்டு மத கலவரங்களுக்கும் வகுப்புவாதத்துக்கும் அவற்றை பயன்படுத்தி நாட்டில் அமைதியின்மையை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். நெய்வேலி நிலக்கரிக்கும் நறுமணம் எரிபொருளுக்கும் ராயல்டி தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டும் என்று கேட்டு போராடி அதனை பெற காரணமானது திராவிடர் கழகம். அந்நிறுவனத்தின் மூலம் தமிழ்நாட்டின் தொழிலாளர்களின் உரிமை காக்கப்படுவதாக போராடி வெற்றி கண்ட இயக்கம் திராவிடர் கழகம். பங்கு விற்பனை அறிவிப்பை எதிர்த்து கடந்த 2006ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் தேதி எனது தலைமையில் நெய்வேலியில் போராடி கைதான வரலாறும் உண்டு. மக்களின் சொத்தான நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை ஒருபோதும் தனியாருக்கு விற்பதை அனுமதியோம். ஒத்த கருத்துடையோரும் தமிழின பெருமக்களும் தமிழ்நாட்டின் இவ்வுரிமை பிரச்சனையில் ஓரணியில் திரண்டு ஜூலை 7ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க அழைக்கிறோம் என திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். பிரதமரின் பிரமாதமான மூட நம்பிக்கை ஒழிப்பு பாரீர் என்ற தலைப்பில் ஊசி மிளகாய் தனது சரவெடியை தொடுத்துள்ளது. வாராவாரம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மனதின் குரல் மன் கி பாத் நிகழ்வில் பங்கேற்று நாட்டு மக்களுக்கு பல அறிவுரைகளை இலவசமாக வழங்கி வருகிறார். இதுவரை இத்தனை ஆண்டுகளில் அவர் பேசாத ஒரு புதுமையான கருத்து என்று ஒரு மாலை நாளேடு தலைப்பிலேயே பகுத்தறிவாதிகளுக்கே படு அதிர்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக அச்செய்தியை வெளியிட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்திக்கு சிலை வைப்பவர்கள் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் செய்த சிலைகளை வாங்கக்கூடாது. களிமண்ணால் செய்யப்படும் சிலைகள் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாது. விஞ்ஞானத்தின் அடிப்படையில் செயல்பட வேண்டும். மூட நம்பிக்கைகளை பின்பற்றக்கூடாது என்று மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசிய பேச்சு மாலை முரசு இதழில் வெளியாகி உள்ளது. அதற்கு பதிலை தெரிவிக்கும் விதமாக ஊசி மிளகாய் தனது சரவெடியை விடுதலையில் தொடுத்துள்ளது. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். அமைச்சரவை மாற்றத்தால் ஆகப்போவது என்ன என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாகவே ஒன்றிய அமைச்சரவையில் எப்போது வேண்டுமானாலும் அதிரடி மாற்றங்கள் செய்யப்படலாம் என்ற பலத்த தகவல்கள் வெளியாகி வருகின்றன. கடந்த சில வாரங்களாகவே ஒன்றிய அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வந்தது. அதற்கு வலு சேர்க்கும் விதமாக சில ஒன்றிய இணை அமைச்சர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் முக்கிய நிர்வாக பொறுப்புகள் அண்மையில் வழங்கப்பட்டு வந்தன. மேலும் பதவிக்காலம் முடிந்த சில மாநிலங்களவை எம்பிக்களுக்கு
மீண்டும் போட்டியிட வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதும் இந்த மாற்றத்திற்கான அறிகுறியாகவே பார்க்கப்படுகிறது. இன்றைய இந்தியாவின் மிகப்பெரிய பிரச்சனை என்பவை சமூக நீதிக்கும் மாநில உரிமைகளுக்குமான ஆபத்துகள், மதசார்பு, மதவெறி நடவடிக்கைகள், நிதி நிலைமை போன்றவைதான். இவை அனைத்துக்கும் பாஜகவின் தத்துவ கர்த்தாவான RSS காரணம். இந்தியாவில் உள்ள மதசார்பற்ற சக்திகள் தங்களுக்கிடையே உள்ள கருத்து வேறுபாடுகளை தூர ஒதுக்கி மதவாத பிஜேபி ஆட்சியை ஒழிப்பது ஒன்றே ஒரே நோக்கு, ஒரே இலக்கு என்ற முடிவில் திடமாக இருந்து செயல்படுவதே சரியான தீர்வாக இருக்க முடியும். அதை மறந்து எதிர்க்கட்சிகள் கோணல் கழிவுகளை வெட்டுவது இன்னொரு வகையில் மதவாத பிஜேபிக்கு துணை போவதே ஆகும். இதனை வரலாறு மன்னிக்காது, மன்னிக்கவே மன்னிக்காது என இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. அயோத்தி ராமன் கோவில் நன்கொடைகளை திருடியதாக கைதான 8 பேருக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் எந்த ஒரு வழக்குரைஞரும் ஆஜராக கூடாது, மீறினால் சம்பந்தப்பட்ட வழக்குரைஞருக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என அயோத்தி வழக்குரைஞர்கள் சங்கம் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. நாடாளுமன்ற மாநிலங்களவையின் எதிர்க்கட்சி தலைவராக காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே மீண்டும் அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்டுள்ளார். பெண்களுக்கான நாடாளுமன்ற இடஒதுக்கீட்டை வரும் 2029 மக்களவை தேர்தலிலேயே அமல்படுத்தும் வகையில் சட்ட திருத்தம் செய்ய ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது. அமோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்ட 68 அசாம் தொழிலாளர்கள் ரயிலில் சொந்த ஊருக்கு செல்ல அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இஸ்ரோ மேனாள் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தலைமையில் புதிய பாடத்திட்ட வடிவமைப்பு குழுவை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. குரல் வழி தகவல் மூலமாக இனி புகார் தெரிவிக்கலாம் என ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு அறிவித்துள்ளார். அமைச்சர் டி சரத்குமாரை போதைப் பொருள் சர்ச்சையின் கீழ் பதவியிலிருந்து நீக்க வலியுறுத்தி திராவிட முன்னேற்ற கழக மாணவரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நேற்று நடைபெற்றது. சென்னையில் தடையை மீறி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மேனாள் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், PK சேகர்பாபு, மேயர் பிரியா உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். மாநகராட்சிக்கு உட்பட்ட 600 முக்கிய பிரதான சாலை சந்திப்புகளில் விபத்துகளின்றி சீரான போக்குவரத்துக்காக இந்த சந்திப்புகளில் உள்ள சாலை வளைவுகளை மேம்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது என மாநகராட்சி தெரிவித்துள்ளது. MBBS PDS படிப்புகளுக்கு இணைய வழியில் விண்ணப்பிப்பது தொடங்கியுள்ளது. நீட் மறுதேர்வால் தாமதமாகியுள்ள மாணவர்கள் சேர்க்கையை விரைவாக நடத்த தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. குடந்தை கருணா அவர்களின் செய்தி சுருக்கத்தை பார்க்கலாம். மோடி அரசின் தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு தெலுங்கானா அரசு கடும் எதிர்ப்பு. மாநிலங்களுக்கு அதிக சுமையை ஏற்படுத்தும் என ஒன்றிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சௌகானியிடம் மனு. மகாராஷ்டிர மாநிலத்தில் அனைத்து கல்வி வாரியங்களின் கீழ் செயல்படும் அனைத்து மொழி வழி பள்ளிகளிலும் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை ஒரு பாடப்பிரிவாக மராத்தி மொழியை கற்பிப்பதும் அந்த பாடத்திற்கு கட்டாய தேர்வு நடத்துவதும் சட்டப்பூர்வமாக கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவராக கார்கே மீண்டும் நியமனம். ஜூன் 26 முதல் அமலுக்கு வரும் வகையில் மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவராகவும் கார்கே மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். புதிய மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவியேற்பு. எண்ணிக்கை பலம் NDA பக்கம் மேலும் சாய்ந்தது. பெண்களுக்கான இடஒதுக்கீடு 2029 மக்களவை தேர்தலிலேயே அமல்படுத்தும் வகையில் சட்ட திருத்தம் செய்ய ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது. பக்தி வந்தால் புத்தி பாழ். காரைக்கால் மாங்கனி விழா கதையை கேளுங்கோ கேளுங்கோ என்ற தலைப்பில் கருஞ்சட்டையின் கட்டுரை இடம்பெற்றுள்ளது. வாசகர்கள் மாங்கனியின் கதையை படிக்கவும். மேலும் இன்றைய விடுதலையில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் உரையும் 47ஆம் ஆண்டு பெரியாரியல் பயிற்சி பட்டறை குற்றாலத்தில் நடைபெற்ற போது அதில் திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் கவிஞர் கலிப்பூங்குன்றன் அவர்கள் பார்ப்பன பண்பாட்டு படையெடுப்பு என்ற தலைப்பில் ஆற்றிய உரையும் மேலும் மகளிர் அரங்கம் பகுதியும் இடம்பெற்றுள்ளது. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். நன்றி.